இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சிவராமா, உன் பொண்டாட்டிக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏமா நல்லா தானே இருக்கா? ஏண்டா, அஞ்சலிய பார்க்க போறோம்னு சொல்றோம். பொண்ண போய் பார்க்க போறோங்கிற சந்தோஷம் அவ முகத்துல கொஞ்சம் கூட இல்லையடா. அப்படியா? இல்லையம்மா, நல்லா தானே பேசுறா. எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிடா. சரி, நான் விசாரிக்கிறேன். நம்ம வெற்றியா இது? ஆமாங்க. ஆச்சரியமா இருக்கு. டேய், உன் தம்பிய பாடுறா. அடேங்கப்பா, நம்ம முன்னாடி எல்லாம் ஏதோ வேண்டா வெறுப்பா பேசிட்டு இருந்தான். அங்க போய் இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். டேய் வெற்றி, இவா ஒரு நிமிஷம். என்னாச்சு? வா சொல்றேன். வாடா, வந்து இங்க உட்காரு. வா அப்பாடா, உட்கார்றா. உட்காரு உட்காரு உட்காரு. அப்புறம் போன வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? ஆமாப்பா, நல்லபடியா முடிஞ்சு. அதானே, முடிஞ்சிருக்கணுமே. டேய், கோயில் ராது, அங்க கூட வா. டேய் சும்மா இருடா, அவனை போய் கலாச்சிக்கிட்டு. அண்ணா என்ன சொல்றான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் எவ்வளவு கவலையா இருந்தேன் தெரியுமா? என்னம்மா ஆச்சு? டேய், நீ எங்க மருமக திவ்யா கூட சரியா பேச மாட்டேங்கிற, சரியா பழக மாட்டேங்கன்னு உங்க அம்மா வருத்தப்பட்டுட்டு இருந்தாடா. இப்ப நீ நல்லா பழகுறன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த கவலையும் இல்ல, தான் சந்தோஷமா இருக்கா. இல்ல, புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, எதை பத்தி பேசுறீங்க? ப்ரூஃப் வேணுமா உனக்கு? டேய், அதை காட்டுறா. பாரு. பாரு. இது எப்படிப்பா உங்களுக்கு கிடைச்சது? டேய், நீ சரியா எங்க மருமகிட்ட பேச மாட்டேங்கிறன்னு உங்க அம்மாக்கு ஒரே கவலை. அதான் உன்னை கண்காணிக்க பின்னாடியே ஒரு ஆளை செட் பண்ணி அனுப்பியிருந்தா. இப்ப தெளிவாயிடுச்சு. இனிமே உன்னை யாரும் கண்காணிக்க மாட்டாங்க. போதுமா? ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? டேய், நீ சரியா இருந்தா நாங்க ஏன்டா இதெல்லாம் செய்ய போறோம்? இதே மாதிரி நீ எப்பவும் அந்த புள்ள மேல பாசமா இருக்கணும், புரியுதா? டேய் கதிரே, வாடா உள்ள. இந்தா, இது உன் போனா வச்சுக்க. டேய் கதிரே, ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வரணும் நீ. அத்தை, இந்த பைப் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. பணக்காரங்க வீட்ல எல்லாம் இப்படிதான் இருக்கும். என்ன சமைக்க போற லட்சுமி? என்ன வந்தது வராதுமா மாமியார் மருமகளும் கிச்சனை புடிச்சிட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க, என் கையால நம்ம மருமகனுக்கும் மகளுக்கும் சமைச்சு போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப விருந்து நமக்கு இல்ல, மருமகனுக்கும் மகளுக்கும் சமைச்சு போடத்தான் வந்திருக்க இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏங்க, எங்க இருந்தாலும் நாம தானங்க நம்ம பசங்களை கவனிச்சுக்கணும். ஏண்டி அஞ்சலி, மாப்பிள்ளை இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்காரு. இந்த வீட்ல நீங்க 2 பேர் மட்டும் தானா இருக்கீங்க? ஆமா பாட்டி. ஏம்பா, அட்ரஸ் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏய், நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் தான் முதல்ல வந்தேன். அப்படியா? ஆமா. அப்போ வீட்டெல்லாம் பாத்திருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, வெளியிருந்தான் பார்த்தேன். மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க வந்தேன்ல, அப்போ அவளை விசாரணைக்கு பிறகுதான் உன்னை கட்டி கொடுத்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உன் புருஷனை பத்தி எல்லாரும் நல்லாவே சொன்னாங்க. வெக்கத்தை பாரு. அஞ்சலி, நீ யார் சொல்லுவேன்னு பார்த்தேன், எதையுமே சொல்ல மாட்டேங்கிறியே. என்ன பாட்டி சொல்லணும்? கல்யாணமாயி 3 மாசம் ஆக போகுது. ஆனா தலைக்கெல்லாம் சரியா குளிக்கிறியா? 2 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிறேன்ல. ஏண்டி லட்சுமி, என்னடி என்னடி உன் பொண்ணு இப்படி இருக்கா?
ஏய், உனக்கு ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ புரியுற மாதிரி சொல்லு. அம்மா அம்மா ஏம்மா அவளை படாப்படுத்துற? வாய மூடு. டேய், நீ சும்மா இருடா. இதெல்லாம் மறைச்சு கேட்டா சரியா வராது. நீ இன்னும் குழந்தையாவே இருக்க. ஏண்டி, ஏதாவது தள்ளி போயிட்டு இருக்கா? அஞ்சலி, பாட்டி வாய மூட சொல்றா. ச்சே, சரியான அடல்ட்ஸ் பார்ட்டியா இருக்கு. ஐயோ, இப்ப நான் என்ன கேட்டேன்னு இவ இப்படி ஓடுறா? அத்தை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும். நாமளா ஏதாவது கேட்டு அவங்கள சங்கடப்படுத்த வேண்டாம். இதுல சங்கடப்பட என்ன லட்சுமி இருக்கு? அவங்க 2 பேரா இருக்காங்க, 3 பேரு ஆனா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. மாப்பிள்ளைக்கும் புதுசா ஒரு உறவு கிடைக்கும்ல, அதுக்கு தான் நான் கேட்டேன். அம்மா, நீ என்ன அப்பா அம்மா கூட பேசாம இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நாள் இங்க தானே இருக்க போறாங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஓ, என் புருஷனுக்கு கொடுக்கற டைம் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது எப்பவுமே குறைய கூடாது. என்னங்க, என்னாச்சு? சொல்லு. இல்ல, என் பாட்டி என்னடி விசேஷம் எதுவும் இல்லையான்னு கேக்குறாங்க. நாம ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? என்னங்க, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம இருக்கீங்க. என்ன யோசிக்கிறீங்க? என்ன சொன்ன? இல்ல, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆக போகுது, விசேஷம் எதுவும் இல்லையான்னு பாட்டி கேக்குறாங்க. அதான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாமான்னு கேக்குறேன். போலாமே. இல்ல, நான் பேசுறது எதுவுமே உங்க காதுல விழ மாட்டேங்குது. நீங்க வேற ஏதாவது யோசிக்கிறீங்களா? ஐயோ, ஒண்ணு இல்ல. உங்க வீட்ல இருந்து வந்தவங்களை எப்படி கவனிக்கிறது, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு யோசிச்சுட்டு இருக்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், அவங்களை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்ல அஞ்சலி, என்னதான் இருந்தாலும் அவங்கள நான் கவனிக்கிறது தானே சரியா இருக்கும். இல்லனா மாப்பிள்ள கண்டுக்கலன்னு வருத்தப்படுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன், நான் பாக்குறேன். உங்களுக்கு ரொம்ப தாங்க அக்கறை. சரி போ, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லு. போ போ போ. சரி, ஆனா நான் கேட்டது என்னாச்சு? ஹாஸ்பிடல் தானே? ஓகே, போலாம். ஆனா இப்போ வந்தவங்கள கவனி, சரியா? சரிங்க, நான் போய் பேசுறேன்.